ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்ல ரொம்ப கிராண்டாக நடக்க போகிற ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷோக்காக தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன்ல இருந்து கோயம்புத்தூர் இன்ஃப்ளூயன்சரும் மீடியா பீப்புளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டப் எப்படிலாம் இருந்தது, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மக்களை போல அவங்களோட அங்கத்தில் ஒரு நண்பரை போல தான் அவரும் வந்து வேலை பார்த்துருக்காரு. எனக்குமே அவர்கிட்ட அந்த தலைவர் அப்படிங்கிற அந்த தோனியை பார்த்ததே கிடையாது. என்னப்பா மோகனம் வந்துருச்சா வரலையா அப்படின்னு அவர் வந்து உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருந்தது. அன்னைக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து உண்மையிலேயே சொல்லக்கூடாது. வீட்டில் போயிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஆஃபீஸ்க்கு வந்தோம். ஆஃபீஸ்ல வந்து ரசம் சாதம் செஞ்சு கொடுத்தாரு. அப்பா பாப்பாவை காணண்டி எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். சாரி ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு இது ஃபுட் ஃபெஸ்டிவல் கிடையாதுங்க. ஜஸ்ட் அதுக்காக ஒரு டிக்கெட் லான்ச் பண்றதுக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுவே எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு 200க்கு மேல வெரைட்டிஸ்லாம் போட்டு வந்த இன்ஃப்ளூயன்சர்ல இருந்து மீடியால இருந்து எல்லாருமே ஷாக் ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனை அழகாக்கிறதுக்காக நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் இருந்து குக் வித் கோமாளியில் இருக்கக்கூடிய புகழ், தங்கதுரை, கெமின்னு சொல்லி நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. இன்னும் நிறைய செஃப்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரும் வந்தது எங்களுக்கு நாங்கள் உண்மையாக எங்ககிட்ட யாருமே இன்ஃபார்ம் பண்ணல, யாரும் செலிபிரிட்டிஸ் வராங்க அப்படின்னு எங்ககிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டோம். ரெண்டாவது அவங்களோட மீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சது. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு இவங்க பண்ண டெக்கர் தாப்பா வேற லெவலில் இருந்தது. நாங்கள் போனோடனே வாயை பொழந்து பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க டெக்கர் எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங்கில் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேற லெவல்ல இருந்தது. அதை பார்க்கறக்கே நாங்க பாதி ஷாக் ஆயிட்டோம். தென் அதை விட இன்னும் ஷாக் ஆகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் எதா சாப்பிட்றதுனே தெரியலங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஃபுட் செக்ஷன் சொல்லி தனியா ஃபுட் வச்சிருந்தாங்க. வெஜிடேரியன் தனியா, நான் வெஜிடேரியன் தனியா, தென் ஜூஸ் தனியா, கேக் தனியா அப்படின்னு சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருந்தது. சரி ஃபுட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஃபுட்டுலாம் இல்லைங்க. அது போக நம்ம மெகந்தி வைக்கிறதா இருக்கட்டும், கிளி ஜோசி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த கையில எல்லாம் பழைய காலத்துல நம்ம 90ஸ்ல ரொம்ப ஃபேவரட்டான இந்த மிட்டாயெல்லாம் கட்டுவாங்க, அது ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருந்தது. தென் மியூசிக் தனியா ஒருத்தவங்க பாடிட்டு இருந்தாங்க. ஸோ எதை பாக்குறதுன்னு தெரியல. அதுவும் பழைய காலத்துல இருக்கிற மாதிரி அந்த பெட்டி கடைன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல நடக்க போற ஒரு கிராண்டான ஃபெஸ்டிவல் தானே. ஸோ எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கும்னு நினைச்சோம். பட் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம பாரம்பரியத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் என்னென்ன ஃபுட் எல்லாம் விரும்புவாங்கிற எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் டெக்கர் முதற்கொண்டு, அதாவது பழைய காலத்துல என்னெல்லாம் நம்ம ஒரு திருவிழால என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த ஈவெண்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. தென் நம்ம அடிக்கடி இதெல்லாம் வந்து வீடியோல பாப்பா இந்த மாதிரி ஐஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துவாங்க. ஸோ குட்டி பாப்பாவை தான் ஃபர்ஸ்ட் விட்டுருந்தோம். அவ வந்த உடனே நியூஸ் சேனல் இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அவளோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அவ பெருசா எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல. ஏன்னா அவ ரொம்ப அப்செட் ஆகிட்டா கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு ஐஸ் முக்கியமாச்சு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பெரிய பாப்பா களத்துல இறங்கினாங்க. அவங்க சொல்லவே வேண்டாம், எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களை விட அந்த ஐஸ்காரங்க தான் ரொம்ப ரியாக்ட் பண்ணி ஒவ்வொரு பிளேயாவா பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஃபைனலா மேடம் நான் களத்துல இறங்கினேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஐஸ் ரொம்பவே பிடிக்கும். ஐஸ் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க சொல்லுங்க. என்ன ஏமாத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு ஐஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் போய் நின்று என்னால முடிஞ்சது. கொஞ்சம் புதுசா இருந்தது, நம்மள ஒருத்தங்க சீட்டிங் பண்ற மாதிரி ஒரு கேம், நல்லா இருந்தது உண்மையாவே. தென் அதுக்கப்புறம் பானிபூரியில பார்க்கக்கூடாத எல்லா ஐட்டம்ஸும் நம்ம இங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இறக்கியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாமே ரொம்ப நீட்டாகவும் அவங்கவுங்க கையில எல்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ நீட்டா ப்ரெசென்ட் பண்ணாங்க. தென் ஸ்வீட்ஸ், எனக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கீ ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாமே இறக்கிருந்தாங்க. நான் இங்க நிறைய பார்க்காத ஐட்டம்ஸ் கூட பார்த்தேன். பட் என்ன வயிற்றுல இடமே இல்லை. அதுதான் சொல்லுவாங்க, மனுஷங்க எது கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா சாப்பாடு மட்டும் போதும்னா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் வேண்டாம்னா வேண்டாம். அது மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் அங்கே இறக்கியிருந்தாலும் பார்க்க ஆசையா தான் இருந்தது. பட் எங்களால சாப்பிட முடியல. அது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. இப்போ இந்த வீடியோ போடும்போது கூட ஐயோ இந்த ஸ்வீட் சாப்பிடலையே, இதை சாப்பிடலையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். தென் அடுத்தது வெஜ்ஜு நான்வெஜ்னு தனியாக வச்சிருந்தாங்க. பட் என்னதான் வச்சாலும் எங்க ஏரியா நான்வெஜ்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது நான்வெஜ் தான்.
பிரியாணியில் நிறைய ஐட்டம் பிரியாணி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போனதுமே ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டோம், நிறைய ஃபுட்டுலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போனதுமே ஸ்டேட்டஸ் தான் எடுத்தோம். தென் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. சாலட்லாம் பெரிய பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுவுமே பஞ்சம் இல்லை, இன்க்ளூடிங் புட்டுலேருந்து ரசம்லேருந்து சூப்புலேருந்து மீன் குழம்பு கறி குழம்புன்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இறக்கிட்டாங்க. நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் அரிசி பருப்பு சாதமும் இருந்ததுங்க. ஸோ எதுவுமே மிஸ் ஆகல. அதை விட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்க வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் தாங்க. சாம்பிளுக்கு 200 வெரைட்டிஸ் இறக்கியிருக்காங்க. பட் மெயின் பிச் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா November 30 December 1 நம்ம கொடிசி கிரவுண்டில் கிராண்டாக பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் சேர்ந்து சமைச்சு 400க்கும் மேலே வெரைட்டிஸ் இறக்க போகிறாங்க. நிறைய சினி செலிபிரிட்டிஸ்லாம் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் டிக்கெட் வந்து புக் மை ஷோவில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 799 பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு 5லேருந்து 12 வயசு இருக்கிறவங்களுக்கு 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்குலாம் ஃப்ரீ தாங்க. ஸோ நீங்க ஒரு ஃபுட்டி லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு டிக்கெட் கொடுத்து நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாமே நீங்க ஃப்ரீ தான், எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்றாங்க ஃபங்க்ஷனா, மேக்ஸிமம் 10 to 11 வரைக்கும் இது ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க ஃபேமிலியா அங்க வருவோம், நீங்களும் கண்டிப்பா வாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த ஈவெண்ட் பத்தின டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதுவும் நீங்க கோயம்புத்தூரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த நவம்பர்ல நடக்க போற த கிராண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு தெரியல. இதுக்கப்புறமும் எப்ப நடக்கும்னு ஷூரா சொல்ல முடியாது. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவும் நீங்க ஒரு ஃபுட்டி லவரா இருந்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், இந்த சான்ஸை மிஸ் பண்ணாவே பண்ணிடாதீங்க. அப்புறம் என்னங்க, நான் கிளம்புறேன். அடுத்ததா கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். டாடா.